தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 1-2-2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 41:2. கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவர் அவனை பாதுகாப்பார், நெடுங்காலம் வாழ வைப்பார், நாட்டில் பேறு பெற்றவராய் விளங்கச் செய்வார் என்கின்றது. இன்று இந்த 2ஆம் மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம் இதுதான் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராம், உயிரோடே வைப்பாராம், பூமியில் நாம் பாக்கியவான்களாக இருப்போமாம். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் பார்த்தீர்களா? இது இந்த மாதம் நமக்கும் நம் சந்ததிக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நமக்கு பலிக்க வேண்டுமானால் அது நிரந்தரமாக நமக்கும் நம் சந்ததிக்கும் இந்த ஆசீர்வாதம் தலைமுறை தலைமுறைக்கும் நம்மிடம் தங்கி இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? இதே 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் என்று கூறி இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கூறுகின்றார். அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம் தெரியுமா? சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சில பேர் அற்பமாக எண்ணப்படுவார்கள், சில பேர் பணத்தில் கஷ்டப்பட்டு எளிமையானவர்களாய் அற்பமாக எண்ணப்படுவார்கள், சில பேர் நொடிகளுடன் அவர்கள் ஏதோ சாபத்தில் உழண்டு அவர்கள் அற்பமாக எண்ணப்படுவார்கள். இப்படி உலகத்தில் அற்பமாக சிறுமைப்பட்டு காணப்படுகின்ற ஜனங்களை மக்களை நாம் பார்த்து அவர்களுக்கு ஏற்ற உதவியை வழங்கி அவர்களை நாம் மகிழ்விக்கின்ற ஒரு மனுஷியாக வாழும் பொழுது கர்த்தர் நம்மை பாக்கியவான் என்று கூறுவது மட்டுமல்லாமல் நம்மை பாதுகாத்து உயிரோடு வைத்து பூமியில் நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக என்றும் வாழச் செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே இந்த 2ஆம் மாத முதல் நாளில் கர்த்தர் நம்மிடம் கூறியுள்ளபடி சிறுமைப்பட்ட ஜனங்களை தேடி அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்விப்போம். இந்த வாக்குத்தத்தத்தை தலைமுறையாக சுதந்திரமாக்கிக் கொள்வோம். ஜபம். என் அன்பு தகப்பனே, இந்த 2ஆம் மாதம் 1ஆம் தேதியில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. நாங்கள் இதை முழுவதும் சுதந்திரத்துக் கொள்ள சிறுமைப்பட்டவர்கள் மேல் நாங்கள் அக்கறையுடன் அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று நீர் கூறியுள்ளபடி யாரெல்லாம் நாங்கள் இன்றிலிருந்து சிறுமைப்பட்ட ஜனங்களை தேடி பார்த்து அவர்கள் வறுமையிலோ அல்லது நோயிலோ ஏதோ சாபத்திலோ அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக காணப்பட்டால் அவர்களுக்கு ஏற்ற உதவி செய்து அவர்களை மகிழ்விப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் பொருத்தனை செய்கின்றார்களோ எங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் பொருத்தனை ஏற்றுக்கொள்ளுங்க. நீர் வாக்கு கொடுத்தபடி எங்களை பாதுகாத்து உயிரோடு வைத்து எங்களையும் எங்கள் சந்ததியையும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக 1000 தலைமுறைக்கும் வாழ கிருபை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.